இது எங்கள் வீட்டில் உள்ள கொய்யா மரங்க. இந்த கொய்யா வந்து ஒரு சிறப்பு உண்டு. இது வந்து சிவப்பு கொய்யா. பாருங்க, இதனோட சிறப்பு என்னன்னா, சின்ன பிஞ்சா இருந்தாலுமே சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது பழுத்து இருக்காது, ஆனால் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சுகர் உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, ஒரு பழத்தை நான் பறிக்கிறேன். இது காய் தான், கொய்யா காய் தான். ஆனால் பாருங்க, அருமையான டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட். இன்னும் கனிஞ்சுன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்குங்க இந்த கொய்யாப்பழம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் சாப்பிடும்போதே இன்னும் நிறைய பறித்து சாப்பிடணுன்னு இருக்குது. வேறு எங்கேயாவது கிடக்கிறான்னு பார்க்கலாம். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த கொய்யா மரத்தில் வருஷம் பூரா காய் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எங்கள் வீட்டில் கொய்யா பழத்துக்கு பஞ்சமே இருக்காது. ரொம்ப வேறு எங்கேயாவது காய் கிடக்குதா பார்க்கலாம். அதோ பாருங்க, பெரிய பழங்க, அணில் கடிச்சு போட்டிருக்குது. நாங்கள் இந்த துணி கட்டி அணில், கிளி, வவ்வால் இவைகள்லாம் திங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இல்லைங்க. எதுவும் வந்து சாப்பிடும், அதுக்கெல்லாம் சாப்பிட்டு போக மிச்சம் தான் எங்களுக்கு. விலங்கு பறவைகள்லாம் சாப்பிடட்டுன்னு விட்டுருவோம். போக கடிச்சு போட மிச்சம் எது தன்னால் கனியுதோ அதை நாங்கள் பறித்து சாப்பிடுவோம். இப்போ அந்த அணில் கடித்த பழத்தை பறிக்கலாம். செம சைஸுங்க, சூப்பர் பழம். சூப்பர், தேன் மாதிரி தித்திக்குங்க, ரொம்ப அருமையா இருக்கு. வாங்க வேற பழங்களும் கிடக்குதான்னு பார்க்கலாம். இன்னும் பாருங்க, எங்க பார்த்தாலும் கொய்யா பழங்களா இருக்குது. 2 பழம் சாப்பிட்டேன், அதே வயிற்றுக்கு ஃபுல்லாகிடுச்சு, போதும்னு நினைக்கிறேன். வீட்டில் மரங்கள் வச்சு வளங்க, தன்னலம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல பழங்கள் கனிகளை கொடுக்கும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுக்கு உரமோ எதுவும் போடுறதில்லை. தன்னால் தரையில் உள்ள தண்ணியை வச்சு அது இந்த அளவு எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மரம் ஃபுல்லாக காயாக தான் இருக்குது. நீங்களும் கொய்யா மரங்கள் நிறைய வளங்க.